ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரைட்டி சமையல் பை லதா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவை என்னென்னு பார்க்கலாம். தக்காளி பழம் 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 ஆனியன் பெரிய சைஸ் கட் பண்ணியிருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணியிருக்கிறேங்க. முருங்கைக்காய் 4 காய் ஆல்ரெடி கட் பண்ணி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. வேக வச்ச முருங்கைக்காய் தான் இப்போ நம்ம எப்படி பொரியல் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு மசாலா வந்துட்டு குழம்பு பொடி வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாமாங்க. இன்றைக்கி நம்ம மண்பானையில் தாங்க முருங்கைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மண்பானை சூடாயிட்டு இருக்குதுங்க. இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடாகட்டுங்க. ஆயில் நல்லா சூடாயிருச்சுங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. உளுந்து போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சு ஆனியன் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாங்க. ஆனியன் வதங்கும் போது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துனா சீக்கிரம் வதங்கிடுங்க. இப்போ ஆனியன் வதங்கி இருக்குதுங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போடலாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச முருங்கைக்காய் போட்டுக்கலாம். நான் தண்ணி வடிக்கலைங்க. தண்ணி வடிச்சிடாதீங்க நீங்களும். அப்படியே தண்ணியோடு தான் சேர்க்க போகிறேன். இப்போ மசாலா எடுத்து வச்ச மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கலாங்க. அப்போ தான் மசாலாலாம் உள்ளே முருங்கைக்காய்க்குள்ளே போகும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. கொஞ்சம் இந்த மசாலாலாம் ட்ரை ஆகணும். இதுலேயே 1/4 மூடி தேங்காய் துருவல் சேர்க்குறேன். நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாங்க, தேவையான அளவு. ஒரு வாட்டி கிளறி கொடுக்கலாமா. பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி வருது. ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா பாருங்கள், ஃப்ரை ஆகி ஆயில் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு.
இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சூடான சாதத்தில் முருங்கைக்காய் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.